சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டேவிட் சாண்ட்பர்க் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் அன்டில் டான் அப்படிங்கிற ஆங்கில படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டரில் வெளியாயிருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும் தான் வெளியாயிருக்கு. அதோட சப்டைட்டிலும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நான் பார்த்த ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? இந்த டேவிட் சாண்ட்பர்க் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி லைட்ஸ் அவுட் அப்படிங்கிற படம் மூலமா டெபியூ ஆனாரு. அதோட இன்னோவேட்டிவ் கான்செப்ட் எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அனேபிள் கிரியேஷன் அந்த படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படியே சூப்பர் ஹீரோ ஜானருக்கு ஷிஃப்ட் ஆகி ஷஷாம் 2 பாகங்களும் இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ திரும்ப தன்னோட ஃபோட்டோவான ஹாரருக்குள்ள திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அன்டில் டான் எப்படி இருந்தது? அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளே ஸ்டேஷன் கேமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். கேமை பேஸ் பண்ணி வர ஒரு படங்கள் இல்லை ஒரு சீரீஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தனியாக பில்ட் ஆகும். இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரியான கான்செப்ட் அதில் எல்லாத்துக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அது ஒரு படமாக வரப்போ இல்லை ஒரு சீரீஸாக வரப்போ அது அந்த ஃபேன் பேஸில் இருக்கிற ஆடியன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு அன்டில் டான் அப்படிங்கிற கேமை தான் திரும்ப அதே பேரில் அன்டில் டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? அந்த ஹாரர் ஃபீலை எந்த அளவு டேவிட் சாண்ட்பர்க் கொடுக்குறாரு? அண்ட் ஓவராலாக படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, மெலனி அப்படிங்கிற இளம்பெண் வந்து காணாமல் போயிருக்காங்க. அவங்கள தேடி கிளாவர் அப்படிங்கிற அவங்களோட சகோதரி வராங்க. கூட 4 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு போகிறாங்க. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் தேடி பார்க்குறப்போ மெலனி கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்தது தெரிய வருது. அந்த பள்ளத்தாக்கில் போய் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு வினோதமான இடம் அப்படிங்கிறது. இவங்க ஒரு டைம் லூப்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை கொல்ல ட்ரை பண்ணுது. அவங்க செத்ததுக்கு அப்புறம் திரும்ப அதே பள்ளத்தாக்கில் உயிர் பெறுறாங்க. திரும்ப ஒரு லூப் சிஸ்டம்குள்ளே மாட்டிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த லூப்லேருந்து எப்படி வெளியே வர்றது, மெலனிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் முக்கியமாக இந்த 5 பேரும் உயிரோட எப்படி வெளியே ரியல் லைஃப்க்கு வர்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கு. இந்த சவால்களை அந்த குரூப் எப்படி வந்து முறியடிச்சாங்க, கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற சொல்ற படம் தான் இந்த அன்டில் டான். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கிளாவர் அப்படிங்கிற கதையின் நாயகியாக எல்லா ரூபின் அந்த ரோலுக்கு ஒரு நியாயம் பண்ணியிருக்காங்க. அந்த சகோதரியை காணுங்கிற அந்த எமோஷனல் பேக்கேஜ் அவங்களோட கண்ணில் எப்பவுமே தெரியணும். அண்ட் அதை முறியடிச்சு அவங்களை என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்னொரு கட்டத்தில் தன்னோட உயிருக்கே ஆபத்து, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே ஆபத்து, அதுவும் தன்னால ஆபத்து அப்படின்னு உணர்றப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லை வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இந்த எல்லா எமோஷன்ஸையும் கச்சிதமாக தன்னோட பார்வையிலையும் தன்னோட ஆக்டிங்லையும் கடத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாவோட கூட இருந்த குமாரா வர அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் மைக்கேல் கிமினோ, ஒடேசா, பெல்மாண்ட் அண்ட் ஜி யங் யூ 4 பேருமே தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 4 பேரோட கேரக்டர்ஸும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு டைமென்ஷன்ல தான் எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஹாரர் அனுபவம் கிடைக்குது. அந்த ஹாரர் அனுபவத்தை அவங்க 4 பேருமே வெவ்வேறு விதமாக தான் பார்க்குறாங்க. அது அவங்களோட நடிப்புலையும் கச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரைட்டிங் வைஸ் அவங்களுக்கு அதனால டிஸ்டிங் பண்ணி அந்த வெவ்வேறாக காட்டினது அவங்களோட நடிப்புக்கு இன்னுமே உதவி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு கேமை பேஸ் பண்ணி, அதுவும் ஒரு இன்டராக்டிவான ஒரு கேமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு படைப்பு இது. அதில் தன்னோட சில ஃப்ளேவர்ஸையும் கலந்திருக்காரு டைரக்டர் சாண்ட்பர்க். அதுவும் குறிப்பாக ஹைலைட்டாக சில விஷயங்கள் சொல்லணும்னா, லைட் அவுட்டில் அந்த பேயை காட்டினது அப்படிங்கிறதே ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். இந்த லைட்ஸ் ஆஃப் ஆகிறப்போ அந்த பேய் வர மாதிரி ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் வச்சிருப்பாரு. அதே ஃப்ளேவரில் இங்கேயும் சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. பேய்கள் அந்த ஒவ்வொரு லெவல்லையும் வெவ்வேறு லெவலில் வெவ்வேறு விதமாக அதிகமாயிட்டு இருக்கிறப்போ அதை எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணுறதுல கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும் இல்லையா? அந்த வித்தியாசத்தை சிறப்பாகவே காமிச்சிருக்காரு. அது எல்லாத்துலேயும் ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக கிளிக் ஆயிருக்கு. எகெயின் தன்னை ஒரு ஸ்மார்ட்டான ஹாரர் டைரக்டராக இதில் ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். டேவிட் சாண்ட்பர்கோட அந்த ஐடியாஸுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு ரைட்டிங்கை அனபல் யூனிவர்ஸ் புகழ் கேரி டாபர்மேனும் பிளேர் பட்லரும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த ரைட்டிங்கும் இந்த லெவலை எப்படி அடுத்தடுத்த ஹாரர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படிலாம் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த எமோஷனை எந்த அளவு சரியாக கடத்தணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ரைட்டிங்கில் கச்சிதமாகவே வந்திருக்கு. இன்னும் சில குறைகள் இருந்தாலும் எங்கேஜிங்காக படம் போடுறதுக்கு இவங்க 3 பேரோட உழைப்பு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஹாலிவுட்டில் சொல்லவே வேண்டாம். சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்னு எல்லா இடத்துலையும் ஒரு பக்காவான அவுட்புட்டை டைரக்டர் வாங்கியிருக்காரு. எங்கேயுமே எந்த குறையும் இல்லை. என்னதான் ஒரு லோ பட்ஜெட் படமாக இது ஃபீல் ஆனாலும் அந்த டெக்னிக்கல் வைஸ் அவுட்புட்டாக ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எங்கேயுமே குறைகள் இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஸ்பெஷல் மென்ஷனாக சில விஷயங்கள் சொல்லணும்னா, படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் தான். அந்த வேலி, அந்த பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 90s செட்டப்பில் சில விஷயங்கள் அடுக்கியிருக்காங்க. அந்த விஷயங்களை கொண்டு வந்து அந்த ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும்,
அண்ட் அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது போக போக ஒவ்வொரு லெவல் போகிறப்போ வெவ்வேறு விதமான இடங்கள் சரௌண்டிங்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு மைன் வந்து காட்டுறாங்க, ஒரு சுரங்கம் மாதிரி. அந்த சுரங்கத்தை கட்டமைச்ச விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக ஒரு ரியலிஸ்டிக்கான டச்லேயே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் முறுதலா தெரியுது, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பேட்சியா தெரியுது. பட் அதாவது வந்து ப்ரொடக்ஷன் டிசைனா ஒரு நல்லது ரோட் படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். யானையை வச்சுட்டு அதை வச்சு ரோட்ல பிச்சை எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஹை கான்செப்ட் டைம் லூப் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான விஷயத்தை வச்சுட்டு அதை பெருசா யூஸ் பண்ணாம வெறும் டிபிக்கலான ஒரு ஹாரரா ஒரு கேமா இந்த படத்தை அணுகுனது எனக்கு ஒரு உறுதலாக தான் தோணுச்சு. ஒரு டைம் லூப்ல ஒரு கேரக்டர் மாட்டிக்கிறாங்க, அவங்க விதவிதமா சாகுறாங்க, திரும்ப அதே லூப்ல அவங்க வந்து சிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது மூலமா என்ன லேர்னிங்ஸ் அவங்க கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி அப்ளை பண்ணி அந்த லூப்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற ஆங்கிள் படம் போகாம டிபிக்கலான ஒரு ஹாரர் படமாகவும் அதுல அந்த டைம் லூப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்டாகவும் தான் எனக்கு இந்த இதுல ஃபீல் ஆச்சு. அது ஒரு பெரிய உறுத்தலாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அங்கங்க வர சில ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ், அங்கங்க வர சில கிரியேட்டிவான ஐடியாக்கள் இம்ப்ரெஸ் பண்ணுதுதான். அதுவும் ஒவ்வொரு லெவல்ல அந்த ஹாரர் ட்ரீட்மெண்ட் மாறுறப்போ ஹாரரோட அந்த ஸ்கேல் அப்படிங்கிறது மேக்னிடியூடா பெருசாகிறப்போ அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. பட் அதை வச்சு என்ன பண்ணாங்க ஸ்டோரியில அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அங்கேயுமே எதுவும் புதுசாக பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. பேய்கள் துரத்துது, வித்தியாசமான பேய்கள் துரத்துது, அந்த பேயை எப்படி ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. முக்கியமாக அந்த கதாபாத்திரங்கள் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற எமோஷனும் கிரியேட் ஆகுது. பட் இதை தாண்டி அந்த சேலஞ்சில் பெருசாக ஒரு புதுசாக இன்னோவேட்டிவாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்த லாஸ்ட்ல வர ஒரு கேரக்டரை வச்சு ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் விஷயத்தையும் யார் ஆர்கஸ்ட்ரேட் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்கள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ரியாலிட்டியா இல்லை அது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கு. அது முழுமையா சொல்லப்படலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவராலாவே இந்த நெகட்டிவ்ஸை சம்மவ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நிறைய சஸ்பென்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் கிளறி விட்டுட்டு அதை ரொம்ப ஃபிளாட்டா முடிச்சிட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கு. இது படத்துல வர எல்லா சீன்ஸுமே பொருந்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 90 மினிட்ஸ் 100 மினிட்ஸ் ஓடுற அந்த டெம்ப்ளேட்டான ஹாரர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். பட் டைம் லூப் மாதிரியான இந்த மாதிரி கேமிங் பேஸ் பண்ணி வர படங்கள், அதில் ஹை கான்செப்ட் இருக்கு அப்படின்லாம் நினைச்சு இந்த படத்துக்கு போனீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் மிஞ்சும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அந்த வச்சு எதுவுமே இன்னோவேட்டிவா பண்ணலை அப்படிங்கிறதா இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய குறை. இந்த படத்தை நான் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.